இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு முன்னே வெற்றி தரும் ஆண்டவராக செல்கின்றபடியால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் சந்திக்கின்ற எல்லா சவால்களையும் எடுக்கின்ற எல்லா முடிவுகளையும் பலத்த கரங்களினால் சமர்ப்பிக்கின்றனப்பா. கூடாத சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயம் எழுப்புவதாக ராஜா. ஆண்டவரே, எனக்கு முன்னே காணப்படும் எல்லா தடைகளையும் நீர் வாக்கிய பண்ணுள்ளபடியே தகர்த்து போடுங்கப்பா. என் குறைகளுக்கும் மேலாக எங்களை உயர்த்துவீராக. எங்களிடம் இருக்கும் கொஞ்சமானவற்றை மகத்துவமான காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் உம்மை முற்றிலும் நம்பி இந்த ஜபத்தை எடுக்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாண்டவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்மை நோக்கி கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எங்கள் வாழ்வில் நீர் வெற்றியை தருவீர் என்று நம்புகிற இயேசப்பா, எங்களை உயர்த்துங்கப்பா. சோர்ந்து போகும் வேளையில் கூட நீரே எங்களை ஆறுதல் படுத்துவீராக. கலங்கி போய் நிற்கும் போது கூட நான் இருக்கேன்னு சொல்லி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. எல்லோரும் ஆத்மானவரே, குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.